ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு அருமையான அருமருந்து, ஒரு மெடிக்கல் மிராக்கிள், அதாவது அந்த மருத்துவத்துறையிலே வியந்து போன ஒரு நெல்லிக்கனி சாதம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நெல்லிக்காய்னு கூட சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு அது அவ்வளோ புகழ் பெற்றது. ஃபஸ்ட்டு நான் ஆயிலில் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சிருக்கு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வறுத்த நிலக்கடலையும் நான் ஆட் பண்ணிட்டுருக்கேன். இது மஸ்ட் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் இது ரொம்ப மஸ்ட்டு. இது பெருங்காயம், கட்டி பெருங்காயம் லைட்டாக நம்ம பொடி பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு நடுவில் கருவேப்பிலை போட்டுடலாம். ரெண்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். அதுக்குள்ளே அவன் கருகிடுவானே, அவசர அவசரமாக பொடி பண்ண வேண்டியிருக்கு. பெருங்காயம் போட்டுண்டாச்சு, எல்லாமே போட்டுட்டோம். இப்போ நெல்லிக்காய் காமிச்சேன் இல்லையா, அவ்வளோதான். அதை தூக்கி இதில் போட்டுக்க வேண்டியது. ரொம்ப ஈஸி, ஆனால் பெனிஃபிட் ரொம்ப அதிகம். 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஆயில் நிறையா விட்டுருக்கேன் இல்லையா, நல்லாவே வதக்கிக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதை வதக்கிக்கணும். இது வதக்க என்ன ஆகும்னா, இதில் உள்ள நல்ல குணங்கள்லாம் வெளிப்படும். இதில் விட்டமின் சி நிறையா இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மழைக்காலத்துலேயும் இதை எடுத்துக்கலாம், குளிர்காலத்துலேயும் எடுத்துக்கலாம், எல்லா சீசன்லையும் இதை எடுத்துக்கலாம் கிடைச்சா. அவ்வளோ நல்லது, ரொம்ப எளிமையானது, ரொம்ப சீப்பஸ்ட்டு, பட் ஒர்த்தபிள். நம்ம எப்பயுமே நல்ல ஹெல்த்தியானது தான் சமைக்கிறோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம், யோசிக்காமல். நான் பண்ணுறதில்ல, ஒரு சிலருக்கு, அதாவது 100 பேரில் ஒருத்தருக்கு சில விஷயங்கள் ஒத்துக்காமல் இருக்கலாம். அவங்களுக்கு ஒத்துக்காததை நீங்கள் எடுத்துக்காதீங்க. இந்த நெல்லிக்காய் வந்து என்ன ஆகும்னா, கேன்சர் செல்களை கூட அழிக்கக்கூடிய ஒரு தன்மை இதில் இருக்கான். அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒரு பெஸ்ட் அப்படின்னு. கேன்சருக்கு மருந்து இல்லை, கண்டுபிடிக்கலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தெரில, பட் வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம எடுத்துட்டா அந்த செல்களை கூட அழிக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பெருங்காயம் கூட நான் ஏன் இவ்வளோ சேர்த்துக்கிறேன்னா, அதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அந்த பெருங்காயம் வந்து ஃபஸ்ட்டு அமெரிக்கன் கம்பெனி தான், அங்கே ஒரு கம்பெனி வச்சாங்க அமெரிக்காவில். அவங்க என்ன சொன்னாங்களோ, அது வந்து பெருங்காயம் கம்பெனியில் வந்து சில கம்பெனியில் சேர்ந்து அந்த ஸ்மெல் வெளியில் வரும் இல்லையா, அப்போ வந்து ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருக்குது, தாங்க முடியல, இதை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்கன்னா, அந்த பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி பண்ணதில் இல்லை, அது நிறைய பெனிஃபிட் இருக்குது, அதனால எடுக்க முடியாது அப்படின்னாங்களாம். எல்லோரும் அமெரிக்கன்ஸ், அந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்களா, அதை வந்து அந்த பிசாசுகளின் மலம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்களாம். அதுக்கப்புறம் ஸ்பைன்லேருந்து ஒரு ஃப்ளூ காய்ச்சல் வந்து தான் நமக்கெல்லாம் இங்கே கோவிட் வந்த மாதிரி அங்கே வந்து தான். அப்போ ஆராய்ச்சி பண்ணதில் வந்து, பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி பண்ணதில் வந்து, இந்த பெருங்காயத்தில் தான் அதை அழிக்கக்கூடிய கெமிக்கல் இருக்குது, நல்ல பொருட்கள் வந்து அதில் இருக்குதுன்னு சொல்லி அந்த பெருங்காயம் மூலியமாக ஏதோ பயன்படுத்தி அந்த ஃபீவரை வந்து கம்ப்ளீட்டாக குணப்படுத்தினாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்ணாங்களாம், அதை வந்து கடவுளின் மாமருந்துன்னு அதுக்கு பேர் வச்சாங்களாம் பெருங்காயத்துக்கு. அதனால் பெருங்காயமும் நிறைய யூஸ் பண்ணுவோம். நல்ல வாசனையாக தானே இருக்குது. இது கோல்டு, தொண்டை கரகரப்பு, முடி ரெண்டாக வளர்கிறதுக்கு, வெயிட் லாஸுக்கு, கெட்ட கொழுப்பு கரைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே இதில் மருந்து. இதை சாப்பிட்டா எல்லாமே சரியாகும். பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. குழந்தைகளுக்கு சட்டுன்னு பண்ணி கொடுத்தலாம். அது உங்களுக்கு தேவைன்னா இதில் கூட ஆனியன் சேர்த்து வதக்கிறதோ, இல்லை கேரட் துருவி போடுறதோ, என்ன வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி இதை மாற்றினாலும் இதனுடைய தன்மை மாறாது. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. கடைசியாக கொஞ்சம் நம்மளுடைய மஞ்சள் இதில் ஆட் பண்ணுற எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள். நமக்கே தெரியும் மஞ்சள் எந்த அளவுக்கு நல்லது. வேப்பலையும் மஞ்சளும் கொடுத்து வச்சாதான் நமக்கு கிடைக்கும். அந்த அளவு கிடச்சிருக்கு. அதை உதாசீனமே படுத்தக்கூடாது. எல்லா
அடிபட்ட புண்களுக்கும் எல்லா இன்ஃபெக்ஷன் எது வந்தாலுமே இந்த மஞ்சளை ஃபஸ்ட்டு உபயோகப்படுத்தணும். ஸ்டார்டிங்லேயே நம்ம டாக்டர்கிட்ட போக மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் இந்த மஞ்சளை யூஸ் பண்ணலாம். நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தாலுமே இந்த மஞ்சளை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். இது நம்ம பேசுகிறதுனால லாங் டைம் போகிற மாதிரி தெரியும், பட் வந்து ரொம்ப ஈஸி. இந்த ஃபுட்டு கலந்து நீங்கள் பாக்ஸில் கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க. நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும், நல்ல ஃபுட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு. நாமளும் நல்ல ஃபுட்டை சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம். நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க, இந்த நெல்லிக்காய் லெமன் இதெல்லாம் வந்து மழை காலத்தில் குளிர்காலத்தில் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக இல்லை. நீங்கள் வந்து சில் வாட்டரில் போட்டு சாப்பிடக்கூடாது. இந்த லெமன் ஜூஸை நார்மல் வாட்டரில் சாப்பிடுங்க. விட்டமின் சி அதிகமாக இருக்குது, கட்டுப்படுத்தக்கூடியது சளியை. நெல்லிக்காயும் அதே மாதிரி தான். சேம் டைம் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் மட்டும் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க, நிறைய கிடைக்கிறது. அந்த ஊறுகாய் போடும்போது அதில் உள்ள நல்ல குணங்கள் அத்தனையும் வெளியேறிடும். தேனில் ஊற வச்சு சாப்பிடுங்க. நெல்லிக்காயை வாங்கி நல்லா அலம்பி தொடச்சி குடி குடியாக அதில் ஓட்டை போட்டு தேனில் டிப் பண்ணி வச்சு அப்படி சாப்பிடுங்க. அது மாதிரி வெளியில் விற்கிற தேன் நெல்லிக்காய் அதெல்லாம் வாங்காதீங்க, அதெல்லாம் வந்து சக்கரை பாகில் போட்டு அந்த மாதிரி பண்ணது. அவ்வளோதான், இது ரெடியாக எடுத்து இப்போ நம்ம சாதம் வடித்து உதிரியாக வச்சுருந்தோம் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இவ்வளோ தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் 1 கப் நெல்லிக்காய் எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 கப் சாதம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஃபைனலாக பிடிச்சிருந்தா 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, ஜோராக இருக்கும் வாசனை. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ளேவரையும் உடம்புக்கு நல்ல சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய நம்ம நாட்டு கொத்தமல்லி அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இன்றைக்கே ட்ரை பண்ணுங்க, எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், உப்பு போட மறந்துட்டேன். நீங்கள் மறந்துடாதீங்க. கொஞ்சம் சாப்பிட்ட உடனே தான் தெரிஞ்சுது எனக்கு இந்த ஒரு அமிர்தம் நமக்கு கிடைக்க போகிறது, சீக்கிரம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் உப்பு மறந்துட்டேன்.